glory wonderful. இந்த யோனா வந்தான், மகிமையாய் கர்த்தர் நடத்தினார். ஆமென். நடந்தது என்ன தெரியுங்களா? தேசமே உபவாசம். அல்லேலூயா. அந்த நினிவே மக்கள் இருக்கிற மாடு ஆடு எல்லாமே ஃபாஸ்டிங். ஆமென். இவன் 3 நாள் ஃபாஸ்டிங் இருந்தா பாருங்க. ஆனா அங்க இருந்த எல்லா மிருக ஜீவன் எல்லாமே எத்தனை நாள் ஃபாஸ்டிங் போட்டாங்க? எத்தனை நாள்? அல்லேலூயா. வாசிப்போமே 7ஆம் வசனம் வாசிங்க. மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ண கட்டளையாக நினிவே எங்கிலும் மனுஷரும் மிருகங்களும் ஆடுகளும் ஒன்று ருசி பாராதிருக்கவும் மேயாகவும் தண்ணீர் குடியாமல் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் இரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தங்கள் பொல்லாத வழியையும் தங்கள் கையிலுள்ள கொடுமையை விட்டு திரும்ப கடவர்கள். யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னார். அல்லேலூயா. உபவாசத்தை நியமித்து ஃபாஸ்டிங் எடுத்தாங்க பாருங்க. கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். காப்பாற்றப்பட்டவர்கள் 16ஆம் வசனம் சொல்லுகிற 4வது அதிகாரம் 16ஆம் வசனம் 1,20,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அல்லேலூயா அநேக மிருக ஜீவன்களும் அல்லேலூயா இதுக்குள்ள தேவக்குள்ளே அன்றைக்கு இந்த ஒரு பிரசங்கம் நம்ம பண்ணா தேவன் அங்க பெரிய எழுப்புதல் உண்டாக்கி விட்டாரே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இவன் நினைச்சிருப்பா போய் சொன்னா நம்மளை என்ன செய்வாங்களோ, ஆனா போய் சொன்னா பாருங்க பெரிய ரிவைவல். அல்லேலூயா. சும்மா சாதாரண பிரசங்கம் பண்ணி முடிச்சாங்க, அவ்வளவுதாங்க. ஜனங்களாம் உபவாசம் இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க, ஆடு மாடெல்லாம் பாஸ்டிங் இருக்க ஆரம்பிச்சிருச்சு. அல்லேலூயா. glory wonderful. நம்ம ஆடு மாடு போது வைக்கணும் உடனே செய்யுங்க, உடனே காலி பண்ணிடும். அல்லேலூயா. ஆனா பாருங்க அங்க ஆடு மாடுகளும் பாஸ்டிங் இருக்க ஆரம்பிச்சிருச்சு. அல்லேலூயா. அவன் பாக்குறான், அட்டா என்ன மாதிரி நடக்குதுப்பா சூழ்நிலை. அல்லேலூயா. நம்ம நினைத்து கூட பார்க்கலையே, காத்திருந்தா அந்த புது பலன் மகிமையான காரியம் செய்யும். ஆமென் ஆமென் அல்லேலூயா. போய் நின்று பிரசங்கித்தா போதும், ஒரே பிரசங்கத்துல கர்த்தர் பெரிய எழுப்புதல் உண்டாக்கிடுவார். அல்லேலூயா. ஆனா அதுதான் நடந்தது. அந்த புதிய பலத்திலே 1,20,000 பேருக்கு அதிகமானவர்களுக்குள்ளே ஒரு எழுப்புதல் காணப்பட்டது. ஆமென் அல்லேலூயா. இந்த யோனாவுக்குள் வந்த புது பலன். ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. அடுத்தாக சிட்டி ஒரே ஒரு நேரம் நமக்கு ஒரே ஒரு பாயிண்ட் ஒரு ஷார்ட்டா சொல்லி முடிச்சேன். அல்லேலூயா. அடுத்ததாக எடுத்து வாசிப்போம் 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் வாசிக்கிறேன். எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசி எல்லாரையும் பட்டயத்தாலே கொண்டு போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் யேசபேலுக்கு அறிவித்தான். அப்போது யேசபேல் எலியாவிற்கு ஆள் அனுப்பி அவர்கள் ஒவ்வொருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாத போனால் தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவுள்கள் என்று சொல்ல சொன்னார். அல்லேலூயா. இந்த யேசபேல் இந்த எலியாவுக்கு ஒரு பயமுறுத்துற வார்த்தை போட்டுவார். இந்த எலியா கர்த்தருக்கென்று ஒரு மகிமையான ஒரு அற்புதத்தை செய்தான். கர்த்தரே தெய்வம் என்பதை நிரூபித்து காண்பித்தான். வானத்திலிருந்து அக்கினியை கர்த்தரே தெய்வத்தை நிரூபித்து காண்பித்தான். எல்லா பாகால் தீர்க்கதரிசிகளை விக்கிரக தோப்பு தீர்க்கதரிசிகளை வெட்டி போட்டான். அல்லேலூயா. இது யேசபேலுக்கு தெரிஞ்ச உடனே யேசபேல் பார்த்தா அவருக்கு நீ என்ன செய்தி அதே போல நான் உன்னையும் செய்யணும்னு சொன்னேன். அல்லேலூயா. பார்த்தா நடந்து என்ன 3ஆம் வசனம் அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்செபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்தி விட்டான். அல்லேலூயா. இந்த ஒரு பெண் சொன்ன இந்த வார்த்தைக்கு இவன் பயந்துட்டான். அல்லேலூயா. தன்னுடைய பிராணனை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிட்டு என்ன செய்றாங்க, ஓடி போய் ஒளிந்து கொள்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. அதற்கு அடுத்து இவன் ஜெபத்தை வாசித்தீங்கன்னா, ஆண்டவரே போதும் ஆண்டவரே எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அறிந்து கொள்ள தேவனுடைய சர்வ சாதாரணம் கிடையாது. இன்னைக்கு நாம் செய்கிற காரியங்கள் அதுதான். ஒரு சின்ன ஒரு போராட்டம் வந்தாலும் அவ்வளவுதான். எல்லா சூழ்நிலை பார்த்து ஒரு பயம் ஒரு நடுக்க வந்துட்டு ஆண்டவரே போதும் ஆண்டவரே, இனி எதற்கு ஆண்டவரே இந்த வாழ்க்கை, இனி நான் வாழ்ந்து என்ன சாதிக்க போகிறேன், போதும் என்று சொல்லி விடுகிறோம். அந்த ஜபத்தை கர்த்தர் சைட் போடுங்க.
ஹalleluya ஹalleluya glory wonderful Jesus. அந்த ஜெபம் அங்கீகரிக்கப்படாது. இந்த எலியா ஜெபிக்கிறான். அவ்வளவு தீர்க்கதரிசிகளை தைரியமாய் வெற்றி போட்டவன் ஒரு பெண்ணுக்கு பயந்து வருகிறான். ஹalleluya. வானத்திலிருந்து அக்கினியை இறங்கி வர வைத்த எலியா, இவனுக்கு விரோதமாக ஒரு மனிதர் வருவாரானால் கர்த்தர் அக்கினியை அனுப்புவார். ஆமென் ஹalleluya. அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி இந்த எலியா தேவ சமூகத்திற்கு முன்பாக நிற்கிறவன் என்று சொல்லி உறுதியாய் சாட்சி சொல்லுகிற ஒரு எலியா. ஆதாமுக்கு முன்பதாக தன்னை காண்பிக்க பொழுது தேவ சமூகத்துக்கு முன்பதாக நிற்கிற நான் என்று சொல்லுகிறான். அவ்வளவு வைராக்கியமாய் சொல்லுகிற இந்த எலியா ஒரு பெண்ணுடைய பயமுறுத்தலான வார்த்தைக்கு பயந்து தன் பிராணனை காக்கும்படிக்கு ஓடி போய் ஒளிந்து கொள்ளுகிறான். ஹalleluya. ஒளிந்து என்ன செய்யலாம் தெரியுங்களா? 5வது வசனம் வாசிங்க. ஒரு சூரச்செடியின் கீழ் படுத்துக் கொண்டு நித்திரை பண்ணினான். ஹalleluya. என்னங்க? ஒரு தீர்க்கதரிசி என்ன செய்றாங்க? நல்லா தூங்கி வலிறாங்க. நம்ம ஆட்களுக்கு ஒரு சோறு வந்துட்டாலே போதுங்க, தலைகாணியும் பாயத்தான். ஹalleluya. அப்பப்போ போய் முடங்கிடுவாங்க. ஹalleluya. அப்படியே தூங்க வேண்டியதுதான். ஸ்தோத்திரம். அது பிசாசின் தந்தனம். அறிந்து ஹalleluya. ஆவிக்குரிய பிள்ளையே, உன்னை கர்த்தர் விழித்திருக்க பண்ணுவார். ஆமென் ஹalleluya. இது தூங்குகிற காலம் அல்ல, விழித்துக் கொள்ளுகிற காலம். ஹalleluya. நம்ம என்ன செய்வோம்? போயிட்டு ஒரு சோறு ஒரு போராட்டம் வந்தவங்க அவ்வளவுதாங்க, சோத்திரம் அவ்வளவுதான் போய் படுக்கிறது. ஹalleluya. glory wonderful. நான் இப்போ எஃப்எம் ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கிறோம். அக்கினிமலை எஃப்எம் என்று சொல்லி உலகம் முழுவதுமாய் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. அந்த எஃப்எம் என்றைக்கு ஆரம்பித்ததோ அன்றையில் இதற்கு தூக்கமே போச்சு. ஹalleluya. தூங்குறது கூட நேரம் கிடைக்க மாட்டேன். விடிய காலை 4 மணிக்கு படுக்கிறேன், 5 மணிக்கு 6 மணிக்கு படுக்கிறேன். மறுபடியும் உடனே அந்த மறுபடியும் வேலைகளை பார்க்க வேண்டியிருக்கிறது. நைட்டெல்லாம் வேலை செய்ய வேண்டியிருக்கிறது. ஆண்டவரே, என்னால முடியலப்பா இந்த காரியத்தை செய்யறதுக்கு. கர்த்தர் சொன்னார், ஒரு ஆள் நியமித்து போடு. ஹalleluya. ஒரு ஸ்டாஃப் போடு, ஒரு ஸ்டாஃப் வச்சு பார்த்துக்க. ஹalleluya. glory wonderful. ஏன்னா கர்த்தர் ஊழியத்தை செய்யும்போது கர்த்தருடைய சமூகத்தை அதிகமாக நாங்கள் தேட வேண்டும், ஊழியக்காரர்கள். ஹalleluya. அப்பதான் நாங்கள் பட்டை தீட்டப்படுவோம். ஆமென் ஹalleluya. glory wonderful. தூங்காம அப்படியே இருந்து வச்சுக்கங்க, இந்த ப்ரோக்ராம் என்ன ஆகும்? சாரி, தூங்கிட்டே இருந்தேன்னா ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆயிடும். ஹalleluya. விழித்து செய்து கொண்டிருக்கிறோம். ஆமென் ஹalleluya. ஹalleluya. ஆனா எனக்கு டாக்டர்ஸ் கொடுத்த சர்டிஃபிகேட் எடுக்கிறீங்களா? இவங்க நல்லா தூங்கணும். நீ 8 மணிக்கே படுத்து காலையில 10 மணிக்கு எழுந்தா கூட பரவாயில்ல. டாக்டர் எனக்கு கொடுத்த சர்டிஃபிகேட் என்னோட சரீரத்தில் இருக்க பாதைக்கு. ஆனா ராமுழுக்க விழித்துக் கொண்டிருக்கிறேன். ஹalleluya. எப்பவும் மானிட்டர் பார்த்து ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் பலத்தை கொடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென் ஹalleluya. ஹalleluya. அறிந்து கொள்வோம், இந்த எலியா நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹalleluya. சும்மா தூங்குறாங்க, வாசிப்பு தொடர்ச்சியா. அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போதனை பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிறபோது அவன் கண்ணை தட்டி பார்த்தாங்க. இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டான். மறுபடியும் செய்தவர் என்னங்க? திருப்தியா சாப்பிட்டாங்க. ஹalleluya. இப்ப என்ன ஆகுங்க? இன்னும் நல்லா தூக்கி இழுக்கும். ஹalleluya. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உடனுக்கு சொல்லுவாங்க, நல்ல மயக்கம் வேற சொல்லுவாங்க. சரி, எனக்கு தெரியும். ஹalleluya. நல்ல தூக்கம். சோத்திரம். சாப்பிட்டாரு, மறுபடியும் செய்றாங்க, படுத்துட்டாரு. ஹalleluya. நல்லா தெரிஞ்சுக்கங்க ஆவிக்குரிய தேவ பிள்ளையே, அடிக்கடி தூங்கி வலிரையா, பிசாசு உன்னை தொட்டு விட்டான். ஹalleluya. பிசாசு உனக்கு வலைய போட்டுட்டான். ஹalleluya. பிசாசு உடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு சேதத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறான். ஹalleluya. விழித்து கொள்ள வேண்டும். ஒரு சிலர் பார்த்து நல்லா சண்டே சர்வீஸ்ல இருப்பாங்க. ஹalleluya. glory wonderful. நான் ஒரு சபையில உட்கார்ந்து இருந்தேன். சோத்திரம். எனக்கு திடீர்னு இழுக்க ஆரம்பிச்சு. என்ன நான் இழுப்பாங்க. சோத்திரம். இப்படி தூக்கம் எனக்கு இருக்குது. ஆண்டவர், நான் என்ன தப்பு செஞ்சேன்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஆண்டவர், இப்படி தூக்கம் வருது. அப்படி திரும்பி பார்த்தா இன்னொரு தூங்குறேன். இப்படி திரும்பி பார்த்தா இன்னொரு தூங்குறேன்.
நான் நடுவுல மாட்டிட்டேன். அல்லேலூயா, glory wonderful பார்த்தேன். இந்த ரெண்டு பேரும் எழுப்பியாங்க. அல்லேலூயா, இப்படி ஒரு வதை கொடுத்தா இப்படி ஒரு வதை கொடுங்க. அல்லேலூயா, glory wonderful Lord. அதெல்லாம் பயப்பட மாட்டேன். சோத்திரம். அங்க தேவாலயம் தூங்குறாரு, தள்ளிடுவேன், எழுந்துட்டு சொல்லிடுவேன். அல்லேலூயா, glory wonderful Lord. ஏன் தூங்குறாரு தெரிஞ்சிச்சா நாம சரி தூங்கணும்னு சொல்லி விட்ட வச்சுக்கல, சரி கிடையாது. அல்லேலூயா, glory wonderful Lord. இந்த எலியா தேவதூதன் வந்து மறுபடியும் தூங்குறான். இப்ப என்ன ஆயிடுச்சு? அவனுக்குள் இந்த பெரன் இப்பொழுது இல்லை. தைரியமா ராஜாவுக்கு முன்னாடி நின்றவங்க அந்த ராஜாவுடைய மனைவி எசபேல் சொன்ன வார்த்தைக்கு பயந்து வந்து உட்கார்ந்து கிடக்குறாங்க. போஜனம் பண்றாரு, தூங்குறாரு, போஜனம் பண்றாரு, தூங்குறாரு. ஒரு பிரச்சனை வந்துருச்சா சோத்திரம் அப்படியே படுத்துறது, சோத்திரம் அப்படியே படுத்து தூங்கு. அல்லேலூயா, முழங்காலை முடக்க வேண்டிய நேரம் அந்த நேரம் தான். ஆமென். அல்லேலூயா, அந்த நேரம் தான் கர்த்தருடைய சமூகத்தில் நீ கூர்மையாக கூடிய நேரம். ஊழியக்காரருடைய அனுபவங்களை பார்த்தீங்க வச்சுங்க, அவ்வளவுதான் நீங்க எல்லாம் சோத்திரம். அப்பதான் படுத்திருப்போம், அப்பதான் எழுப்புவார், மறுபடியும் எழுந்திரும் சொல்லுவார். என்ன ஆண்டவரே சோத்திரம், மறுபடியும் காத்திருக்க செய்வார். அப்பதான் படுத்திருப்போம், அப்பதான் மறுபடியும் ஒரு விசுவாசி குறித்து சொல்லுவார். அல்லேலூயா, glory wonderful. என்ன ஆண்டவரே, அந்த விசுவாசி இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கா, ஜெபம் பண்ணு. உடனே ஆண்டவரே அந்த விசுவாசி ஜெபம் பண்ணிருக்கும். சோத்திரம். ஊழியக்காரர்கள் சூழ்நிலைலாம் பார்த்தீங்கன்னா சோத்திரம். அல்லேலூயா, இவ்வளவு வேதனைப்படுகிறார்களா இவர்கள் சொல்லி யோசிப்பீங்க. எலியா நல்லா தூங்கிட்டான். நடந்தது என்ன? கடைசியில பலனில்லாத எலியாவை கர்த்தர் செய்த காரியம் என்ன? வாசிப்போம். 11 வசனம் வாசிங்க. நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்கள் கிடைக்கிறதும் கர்த்தரை உண்டாயிருக்குமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. இதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் முகத்தை மூடிக்கொண்டான். அல்லேலூயா, அப்பொழுது கர்த்தருடைய மகிமை. அல்லேலூயா, அல்லேலூயா, முதலாவது நிற்கிறான். பர்வதங்கள் பிளக்கிறதும் கண்மலைகள் உடைகிறதுமான பலத்த பெருங்காற்று வீசுகிறது. இரண்டாவதாக சம்பவம் நடக்கிறது, பூமி அதிர்ச்சி. மூன்றாவது அக்கினி. அல்லேலூயா, பெருங்காற்று, பூமி அதிர்ச்சி, அக்கினி. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 2வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். வேகமா வாசிக்கலே, நேரம் கிடையாது. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 1 வாசிங்க. பெந்தெகோஸ்தே என்ற நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல, எனக்கு பலத்த காற்று, அங்கேயும் ஒரு காற்று, இங்கேயும் பலத்த காற்று அடிக்கிற போல முழக்கம், வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர் உட்கார்ந்த வீடு முழுவதும் நிரப்பிச்சு. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல அக்கினியோ இறங்கி வந்துருச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா, அவங்க இருந்த அந்த இடம் அசைய ஆரம்பிச்சிருச்சு. அல்லேலூயா, பூமி அதிர்ச்சி. அல்லது 3 அனுபவங்கள் இங்கேயே நடக்குது. அல்லேலூயா, அப்ப என்ன, இங்க அபிஷேகம் இறங்கி வந்தது. அல்லேலூயா, மறுபடியும் இந்த எலியாவுக்கு ஒரு புதிய பலன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு அனுபவங்களை பார்க்கும் பொழுது கர்த்தருடைய மகிமை விசுவாசித்துக் கொண்டிருக்கும் இவனுக்குள்ள அந்த அனுபவம் கடந்து போது ஒரு காற்று, ஒரு பூமி அதிர்ச்சி, ஒரு அக்கினி கடந்து போகும் பொழுது அதுல இருந்து பிரசன்ஸ் அப்படி இவனுக்குள்ள இறங்கி கொண்டே. அல்லேலூயா, மெல்லிய சத்தம் வருது பாருங்க. அப்பொழுது கர்த்தர், அல்லேலூயா,